நண்பர்களே வணக்கம். இந்த இரவு பொழுது நேரத்தை உங்கள் சந்திக்க வந்தது 15 ஆண்டுக்கு அப்பால் பட்டு ஒரு தோசைகள் வாங்கியிருக்கோம். இப்போ தான் நம்ம புதுசாக இப்போ தான் முதல்ல தோசைகளில் வாங்கி அதில் எண்ணெயை ஊற்றி பார்க்குறோம் எப்படி பழகுது அப்படிங்கிறத. சரியா, என்ன ஆகுன்னு தெரியல. சரி பார்ப்போம். சரியா, இது என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் ஊற்றிருக்குறோம், ஆனியன் ஊற்றிருக்குறோம், போட்டு எங்கே பார்த்தாலும் இது பண்ணிடுறோம். என்ன வளவளப்பதன்மையாக போகுது, இப்படி தான் போகுமா, இதான் நான்ஸ்டிங்காக அடா 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 அருமையான இதாக இருக்குது. சரி ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா வாசனை மனமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம், ஆஃப் ஆயில் போட போகிறோம். சரியா, இதை பார்த்துங்க, இதுதான் முட்டை. இதை உடச்சி ஊற்ற போகிறோம். அதில் பாருங்கள், ஆஃப் ஆயில் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். முதல் வந்தது ஆப்பாயில் பாருங்கோ தோசை கல் உப்பு தான் போடுறோம். நம்மள்கிட்ட உப்பு இந்த உப்பு இல்லை, தூள் உப்பு இல்லை, கல் உப்பு 2 போட்டுக்குவோம். ஆமாம், போட்டுக்கிட்டு இதில் பெப்பர் பொடி இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சோண்டு சிக்கன் பொடி தூரம் லைட்டாக போதும், ரொம்ப போட்டக்கூடாது. லைட்டாக வருமானம் தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் ஆண்டுக்கு முன்னாடி அவர்கிட்ட வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி அடுப்பு தோசை பரட்டி அது இதுன்னு வாங்கி கொடுத்தாரு. இப்போ அப்புறம் அங்கங்கேயும் சுற்றி போட்டு எல்லாம் பண்ணிப்பட்டு திரும்ப 15 ஆண்டு கழித்து திரும்ப இவர்கிட்ட வேலைக்கு வந்தேன். அப்போவும் அடுப்பு இது அப்படி இப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. இப்போ தோசைகள் வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் தோசை வருமானம் தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு ஆஃப் ஆயில் போட்டு முதல்ல செக் பண்ணுறோம். கொஞ்சம் வேகம்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, எப்படின்னு அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு விடை பெறலாம் என்று நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அதெல்லாம் தெரியாது, எப்படி மடித்து அழகாக போட்டிருக்கோம் பாருங்கள். ஆமாம், சரி பார்க்க நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. சரி பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி நண்பர்களே, சரி பார்ப்போம். இன்னொரு முட்டை விட்டு பார்ப்போம் எப்படி வருதானு பாருங்கள். சரியா, க்ளோஸ் ஐஸ். எஸ், பார்த்துருங்க ஸ்லோ. எஸ், வெரி குட். இப்போ பாருங்க, நல்லா இருக்கா? ஹாப்பியா? சூப்பர். நீங்க நடந்து போறீங்கல்ல, இனிமேல் நடந்து போக கூடாது. அம்மா பைக் ஓட்டணும், நீங்க பின்னாடி ஸ்டைலா வந்துட்டு. ஓகே, ஸ்கூல்ல போய் இப்படி இறங்கணும். ஓகேவா? எஸ். நண்பர்களே, ஒரு புது விதமான புழுப்பாயில் சமோசா வடிவத்தில் போட்டிருக்கோம். முடிஞ்சால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா, பாய் ஷியூ. இன்றைக்கி தான் 13 ஆண்டு கழித்து எங்கள் ஓனர் ஒரு தோசைகள் வாங்கி கொடுத்தாரு. சரின்னு அதில் ஒரு வித்தியாசமாக இருக்குமேனு போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பிடிச்சா நீங்கள் போட்டு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு. சரியா, பாருங்கள், புழுப்பாயிடு தான் எப்படி அழகாக மடித்து போட்டிருக்கா. இதுதான் பேச்சுலர்